பலிப்போர் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பளிக்கு ஈடில்லையே. இன்பம் பொங்கும் நாளினிலே இனிய நல்வேளையிலே, இன்பம் பொங்கும் நாளினிலே இனிய நல்வேளையிலே, இதயங்களின் சங்கமமே இறையரசின் மங்களமே, இன்பம் பொங்கும் நாளினிலே இனிய நல்வேளையிலே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உமான்மாவோடும் இருப்பதாக. இன்றைய நாளிலே திரு அவை புனித வனத்து அந்தோனியாருடைய நினைவை கொண்டாடுகிறது. 3வது நூற்றாண்டிலே எகிப்திலே கோமா என்கின்ற ஒரு இடத்திலே செல்வச் செழிப்பான ஒரு குடும்பத்திலே பிறந்தவர். ஆனால் தவறாமல் ஒவ்வொரு நாளும் திருப்பலிக்கு அவர் செல்வார். ஒரு முறை அவ்வாறு திருப்பலியில் பங்கேற்கிற போது குருவானவர் வழியாக கேட்ட அருள்வாக்கு அவரது வாழ்க்கையை புரட்டி எடுத்தது. நீ நிறைவு பெற விரும்பினால் போய் உனக்குள்ளதெல்லாம் விற்று ஏழைகளுக்கு கொடு, பின்னர் வந்து என்னை பின் செல் என்கின்ற இறை வார்த்தையை கேட்ட பிறகு தன் சகோதரிக்கு மட்டும் சிறிதளவு நிலத்தை கொடுத்து மற்ற நிலத்தை எல்லாம் ஏழைகளுக்கு பகிர்ந்தளித்து காட்டுக்கு சென்று கடுந்தவம் புரிந்தார். அந்த தவம் புரிகிற வேளையிலே அழகியனால் சோதிக்கப்பட்டாலும் ஆண்டவர் இயேசுவின் பெயராலே சிலுவை அடையாளத்தாலே இந்த சோதனைகளை அவர் மேற்கொண்டார். அவர் வாழ்க்கையிலே பணத்தை விட பரமன் இயேசுவையே இறுக பற்றி கொண்டார். எல்லாம் இயேசுவே, எனக்கு எல்லாம் இயேசுவே என்கின்ற அளவிலே இறைவனை இயேசுவை ஒப்பற்ற செல்வமாக இறுக பற்றி கொண்டார். அன்புக்குரியவர்களே, நமக்கும் அந்த ஆண்டவர் இயேசுதான் ஒப்பற்ற செல்வம். அவரை நாம் இறுக பற்றி கொள்ள வேண்டும். மற்ற பற்றுகளை நாம் அறவே விட்டுவிட வேண்டும். பணம் வேண்டும், ஆனால் பணத்தின் மேல் இருக்கிற பற்றை நாம் விட வேண்டும். இறைவனை நாம் மையப்படுத்த தவறியமைக்காகவும் இறைவனை விட மற்றவற்றை நாம் இறுக பற்றி கொண்டதற்காகவும் மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டு இத்திருப்பலியில் தகுதியோடு பங்கேற்போம். எங்களை தந்தையோடும் எல்லா மக்களோடும் ஒப்புரவாக்க வந்த ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எங்கள் பாவங்களுக்காக பலியான கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். எங்களுக்காக தந்தையிடம் பரிந்து பேசுகின்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமீன். மன்றாடுவோமாக. ஆண்டவரே இறைவா, உம் அடியார்களாகிய நாங்கள் என்றும் மன உடல் நலம் பெற்று மகிழச் செய்தருளும். என்றும் கண்ணியான ஆரோக்கிய அன்னையின் பரிந்துரையால் இன்றைய துயரங்களிலிருந்து விடுதலை பெறவும் நிலையான பேரின்பத்தை தூய்த்துணரவும் எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். இதோ நான் உனக்கு சொன்ன மனிதன் சவுல்,
இவனே என் மக்கள் மீது ஆட்சி புரிவான். சாமுவேல் முதல் நூலிருந்து வாசகம். அந்நாள்களில் பென்யமின் குலத்தில் கீசு என்ற ஆற்றல்மிகு வீரர் ஒருவர் இருந்தார். அவர் பென்யமினியன் அபியாவுக்கு பிறந்த பெகோரத்தின் மகனான செரோரின் மகன் அபியேலுக்கு பிறந்தவர். அவருக்கு சவுல் என்ற ஓர் இளமையும் அழகும் கொண்ட மகன் இருந்தார். இஸ்ரேலின் புதல்வருள் அவரை விட அழகு வாய்ந்தவர் எவரும் இலர். மற்ற அனைவரையும் விட அவர் உயரமானவர். மற்ற அனைவரும் அவர் தோல் உயரமே இருந்தனர். சவுலின் தந்தை கீசின் கழுதைகள் காணாமற் போயின. கீசு தம் மகன் சவுலை அழைத்து, பணியாளன் ஒருவனை உன்னோடு கூட்டிக் கொண்டு கழுதைகளை தேடிப்போ என்றார். அவர் எப்ராஹிம் மலை நாட்டையும் சாலிசா பகுதியையும் கடந்து சென்றார். அவற்றை காணவில்லை. சாலிம் நாட்டு வழியே சென்றார். அங்கும் அவை இல்லை. பென்யமின் நாட்டை கடந்து சென்றார். அங்கும் அவை தென்படவில்லை. சாமுவேல் சவுலை கண்டதும் ஆண்டவர் அவரிடம், இதோ நான் உனக்கு சொன்ன மனிதன் இவனே என் மக்கள் மீது ஆட்சி புரிவான் என்றார். சவுல் வாயிலின் நடுவே சாமுவேலை நெருங்கி, திருக்காட்சியாளரின் வீடு எங்கே, தயை கூர்ந்து சொல்லும் என்று கேட்டார். சாமுவேல் சவுலுக்கு கூறியது, நானே திருக்காட்சியாளன். எனக்கு முன்பாக தொழுகை மேட்டுக்கு செல். இன்று நீ என்னோடு உண்ண வேண்டும். உன் உள்ளத்தில் இருப்பது அனைத்தையும் நாளை காலையில் நான் உனக்கு எடுத்துரைத்து உன்னை அனுப்பிவிடுகிறேன். அப்போது சாமுவேல் தைல குப்பியை எடுத்து அவர் தலைமீது வார்த்து அவரை முத்தமிட்டு கூறியது, ஆண்டவர் தம் உரிமை சொத்துக்கு தலைவனாக இருக்கும்படி உன்னை திருப்பொழிவு செய்துள்ளார் அன்றோ. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. உமது வல்லமையில் ஆண்டவரே அரசர் பூரிப்படைகின்றார். உமது வல்லமையில் ஆண்டவரே அரசர் பூரிப்படைகின்றார். ஆண்டவரே உமது வல்லமையில் அரசர் பூரிப்படைகின்றார். நீர் அளித்த வெற்றியில் எத்தனையோ அவர் அக்களிக்கின்றார். அவர் உள்ளம் விரும்பியதை நீர் அவருக்கு தந்தருளினீர். அவர் வாய்விட்டு கேட்டதை நீர் மறுக்கவில்லை. பல்லவி. உமது வல்லமையில் ஆண்டவரே அரசர் பூரிப்படைகின்றார். உண்மையில் நலமிகு கொடைகள் ஏந்தி நீர் அவர் எதிர்கொண்டீர். அவர் தலையில் பசும்பொன் முடி சூட்டினீர். அவர் உம்மிடம் வாழ்வு வேண்டி நின்றார். நீரும் முடிவில்லா நீண்ட ஆயுளை அவருக்கு அளித்தீர். நீர் அவருக்கு வெற்றி அளித்ததால் அவரது மாட்சி பெரிதாயிற்று. மேன்மையும் மாண்பையும் அவருக்கு அருளினீர். உண்மையாகவே எந்நாளும் நிலைத்திருக்கும் ஆசிகளை அவர் பெற்றுள்ளார். உமது முகத்தை அவர் மகிழ்ச்சியுடன் கண்டுகளிக்க செய்தீர். பல்லவி. உமது வல்லமையில் ஆண்டவரே அரசர் பூரிப்படைகின்றார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஏழைகளுக்கு நற்செய்தியை அறிவிக்கவும், சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர், பார்வையற்றோர் பார்வை பெறுவர் என முழக்கமிடவும், ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்து அனுப்பவும் ஆண்டவர் என்னை அனுப்பியுள்ளார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மாற்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. பிரிவு 2 வசனங்கள் 13 முதல் 17 வரை. இயேசு மீண்டும் கடலோரம் சென்றார். மக்கள் கூட்டத்தினர் எல்லாரும் அவரிடம் வரவே அவர் அவர்களுக்கு கற்பித்தார். பின்பு அங்கிருந்து அவர் சென்றபோது அல்பேயுவின் மகன் லேவி சுங்கச்சாவடியில் அமர்ந்திருந்ததை கண்டார். அவரிடம், என்னை பின்பற்றி வா என்றார். அவரும் எழுந்து இயேசுவை பின்பற்றி சென்றார்.
பின்பு அவருடைய வீட்டில் பந்தி அமர்ந்திருந்த போது வரி தண்டுபவர்கள் பாவிகளாகிய பலர் இயேசுவோடும் அவருடைய சீடரோடும் விருந்துண்டனர். ஏனெனில் இவர்களுள் பலர் இயேசுவை பின்பற்றியவர்கள். அவர் பாவிகளோடும் வரி தண்டுபவர்களோடும் உண்பதை பரிசேயரை சார்ந்த மறைநூல் அறிஞர் கண்டு அவருடைய சீடரிடம், இவர் வரி தண்டுபவர்களோடும் பாவிகளோடும் சேர்ந்து உண்பது ஏன் என்று கேட்டனர். இயேசு இதை கேட்டவுடன் அவர்களை நோக்கி, நோய் அற்றவருக்கு அல்ல, நோயுற்றவருக்கே மருத்துவர் தேவை. நேர்மையாளர்களை அல்ல, பாவிகளையே அழைக்க வந்தேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஒரு பெண்மணிக்கு பழங்கால பொருட்கள் விற்கிற கடைக்கு செல்வது மிகவும் பிடிக்கும். ஒரு நாள் அவர் ஒரு அழகான தையல் இயந்திரத்தை அந்த பழைய பொருட்கள் விற்கிற கடையில் பார்த்தார். ஆனால் அவரிடம் பணம் இல்லை. எனவே அதை பார்த்ததும், கடவுளே, எனக்கு இது போன்ற ஒரு தையல் இயந்திரம் இருந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும் என்று வேண்டினாள். சில நாட்களுக்கு பிறகு அவர் கூலி வேலைக்காக செல்லுகிற வழியிலே தனது வாசலுக்கு முன்பாக சாலையோரத்திலே ஒரு குப்பை குவியலை கண்டார். அங்கே அந்த குப்பை தொட்டியிலே ஒரு பழைய தையல் இயந்திரம் இருந்தது. அதன் மேல் இந்த வாசகம் எழுதப்பட்டிருந்தது, நல்ல நிலையில் உள்ளது, யார் வேண்டுமென்றாலும் எடுத்துக்கொள்ளலாம். அதை அந்த பெண்மணி எடுத்து தன் வீட்டிற்கு சென்றாள். நம் கடவுள் ஆச்சரியங்களின் கடவுள், காட் ஆஃப் சர்ப்ரைசஸ் என்று சொல்வார்கள். வாழ்க்கையிலே மிகவும் சாதாரணமான சூழ்நிலைகளிலே இறைவன் நம்மை சந்திக்க வருகிறார் என்பதை இன்றைய 2 வாசகங்கள் நமக்கு எடுத்துரைக்கின்றன. இஸ்ராயேலுடைய முதல் அரசராக அருட்பொழிவு செய்யப்பட்ட சவுல், இயேசுனுடைய சீடராக அழைக்கப்பட்ட லேவி, இந்த 2 பேரையும் கடவுள் சாதாரணமான சூழ்நிலைகளிலே தேர்ந்து கொள்ளுகிறார். இஸ்ராயேலுடைய முதல் அரசர் சவுல். சவுல் என்றால் இறைவனிடம் கேட்டு பெறப்பட்டவர் என்று பொருள். இவர் இறைவாக்கினர் சாமுவேலால் அரசராக அருள்பொழிவு செய்யப்படுகின்றார். எப்பொழுது இவர் அருள்பொழிவு செய்யப்பட்டார், அல்லது எப்பொழுது இறைவன் இவரை அரசராக தேர்ந்து கொண்டார் என்று பார்க்கிற போது நமக்கு ஆச்சரியமாக இருக்கும். தனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பணியை செய்கிற வேலை போது, அதாவது அவருடைய காணாமற் போன அவருடைய தந்தையின் கழுதைகளை தேடிய போதுதான் கடவுள் இந்த சவுலை இஸ்ரேல் மக்களுடைய அரசராக தேர்வு செய்கின்றார். அதுபோலவே இன்றைய நற்செய்தி காணாமல் போன ஆடுகளையும் நோயுற்றவரையும் தேடுவதற்காக இறைவனால் அனுப்பப்பட்ட இயேசுவை நமக்கு முன்பாக வைக்கிறது. நோய் அற்றவருக்கு அல்ல, நோயுற்றவருக்கு மருத்துவர் தேவை, பாவிகளை அழைக்க வந்தேன் என்றார் இயேசு. அல்பேயுவின் மகன் லேவி மேசையில் அமர்ந்து வரி எண்ணுவதிலே மும்முரமாக இருந்தார். அந்த சூழ்நிலையில் அவர் செய்து கொண்டிருந்த அந்த வேலையின் போது இயேசு அவரை சந்திக்கிறார். வரி வசூலிப்பவரான மத்தேயு பணத்திற்காக தன் மக்களை காட்டிக் கொடுப்பவராகவும் ஊழல் நிறைந்தவராகவும் கருதப்பட்டார். ஆயினும் இத்தகைய மிகவும் பழிக்கப்பட்ட மற்றவருடைய ஏளனத்துக்கு உட்பட்ட அந்த இடத்திலிருந்துதான் இயேசு இந்த லேவியை, இந்த மத்தேயுவை தேர்ந்து கொள்ளுகின்றார். சவுல் கழுதைகளை தேடிக்கொண்டிருந்தாலும் கடவுள் சவுலை தேடிக்கொண்டிருந்தார். லேவி வரிகளை மட்டுமே தேடிக்கொண்டிருந்தாலும், பணத்தை மட்டுமே தேடிக்கொண்டிருந்தாலும் இயேசு லேவியை தேடிக்கொண்டிருந்தார். அன்புக்குரியவர்களே, வாழ்க்கையிலே செல்வத்தையும் ஆறுதலையும் தேடுகிற நிலையில் நாம் இருக்கின்றோமா, அல்லது வாழ்க்கையிலே நாம் நிம்மதியையும் அமைதியும் தேடுகின்றோமா? நம்முடைய உலக காரியங்களிலே, கவலைகளிலே நாம் மும்முரமாக மூழ்கி இருக்கிறோமா?
கடவுளை பற்றி நாம் அதிகமாக சிந்திப்பதில்லையா? இப்படிப்பட்ட சூழல்களில் நேரங்களில்தான் கடவுள் நம்மை தேடுகிறார். இசைக்கான தேடல் பாடலாகிறது, பயணத்திற்கான தேடல் பாதையாகிறது, மொழியின் தேடல் கவிதையாகிறது, அறிவியல் தேடல் கண்டுபிடிப்பாகிறது. ஆண்டவரை தேடினால் நம்முடைய வாழ்வும் அர்த்தம் பெறும். அன்றாட நம்முடைய சாதாரண வாழ்க்கை சூழலிலே ஆண்டவர் நம்மை தேடுகின்றார். படைப்பு எல்லாம் உமக்கே சொந்தம், நானும் முந்தன் கைவண்ணம். குயில்கள் பாடும், கிளிகள் பேசும், என் வாழ்வு இசைக்கும் ஒன்றாகமே. படைப்பு எல்லாம் உமக்கே சொந்தம், நானும் முந்தன் கைவண்ணம். குயில்கள் பாடும், கிளிகள் பேசும், என் வாழ்வு இசைக்கும் ஒன்றாகமே. சகோதரர்களே, சகோதரிகளே, என்னுடையதும் உங்களதும் ஆனந்த இப்பலி எல்லாமல்ல தந்தையாகிற இவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, பலி பொருட்களோடு மக்களின் மன்றாட்டுக்களை ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு உம்முடைய திருமகன் தாயான ஆரோக்கிய அன்னையின் பரிந்துரையா எந்த ஒரு மன்றாட்டும் புறக்கணிக்கப்படாமலும் எந்த ஒரு வேண்டலும் வீணாகாமலும் இருப்பனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, புனிதர் அனைவரிலும் விளங்கும் மேன்மையை கண்டு நாங்கள் உம்மை வியப்புக்கு உரியவர் என அறிக்கிடுவதும் மிகச் சிறப்பாக ஆரோக்கிய அன்னையை நினைவு கூறும் என்று அவருடைய நன்றி கலந்த புகழுரையால் முது கனிவை ஏற்றி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உலகெங்கும் அதன் இறுதி எல்லை வரை நீர் அரும்பெரும் செயல்கள் பல புரிந்துள்ளீர். சிறப்பாக அடியாரின் தாழ்நிலையை கண்ணுற்று அவர் வழியாக மனித மீட்பின் காரணராம் திருமகன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு அளித்ததால் உமது இரக்கப் பெருக்கை எல்லா காலங்களிலும் நீடிக்கச் செய்து வருகின்றேன். அவர் வழியாக முது மாண்பை வான தூதர்களின் அணிகள் வழிபடுகின்றன. திருமுன் எக்காலத்தும் மகிழ்கின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையோடு இறைஞ்சி புகழ்ந்து அக்களிப்புடன் போற்றுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் மது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரை நிர்வையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் திராட்சை ரசம் நிறைந்த கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் இது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர்கள், எங்கள் திருப்பணியாளர்கள், துறவரத்தார், பொது நிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவேற செய்தருளும். உயிர்த்தொடும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரிகளை நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான ஆரோக்கிய அன்னை, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்த புனிதர் அனைவருடனும், குறிப்பாக புனித வனத்து அந்தோனியாருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமரள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். நம் ஒப்பற்ற செல்வமாகிய இயேசுவை இறுக பற்றி கொள்ள தேவையான அருளுக்காக விண்ணகத்தந்தை நோக்கி நாம் மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமைகள் அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகிறோம். முது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம்மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உம்மதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு சொன்னீரே. எங்கள் பாவங்களை பாராமல் நாங்கள் உம்மேல் வைத்திருக்கிற நம்பிக்கையை மட்டுமே கண்ணோக்கி எங்கள் ஒவ்வொருவருக்கும் மன அமைதியும் மகிழ்ச்சியும், எங்கள் குடும்பங்களுக்கு ஒற்றுமையும், உலகிற்கு சமாதானத்தையும் அளித்தல்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக, மன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும்.
இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்டோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். மன்றாடுவோமாக. ஆண்டவரை, விண்ணக உணவை உட்கொண்ட நாங்கள் உமது கனிவை வேண்டுகின்றோம். என்றும் கண்ணியான புனித ஆரோக்கிய அன்னையின் நினைவு கொண்டாட்டத்தில் மகிழ்வுறும் நாங்கள் அதே அன்னையை கண்டு பாவித்து எங்கள் மீட்பின் மறையுண்மையை பெற நாங்கள் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். கிறிஸ்துவின் அன்பில் சென்று வாழுங்கள். இறைவனுக்கு நன்றி.